மேலே இருக்கிற வீடியோ பாருங்களேன், சன்ஸ்கிரீன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது. அதாவது ஒரு வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம், நம்ம ஸ்கின் என்ன மாதிரி மாறுது இந்த வீடியோ பாருங்களேன். நீங்க பாருங்க, ஒரு வருஷம் யூஸ் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு மாதிரியா 2 வருஷம் கழிச்சு ஒரு மாதிரியா தோல்லாம் சுருங்குது, 3 வருஷம் கழிச்சு நிறைய பிக்மெண்டேஷன் வருது, அதுக்கு 4 வருஷமும் அதே மாதிரி இருக்கு, 5வது வருஷம் ஒரு மாதிரியா தோல் சுருங்கி வயசான லுக் வருது, 6ம் அதே மாதிரி தான் இருக்கு, 7 பார்த்தீங்கன்னா விரிங்கிள்ஸ் பிக்மெண்டேஷன் தோலே ஒரு மாதிரியா, 8 வருஷம் பார்த்தீங்கன்னா ஏதோ நோய் வந்த மாதிரி இருக்கு, 9 வருஷம் அக்யூரேட்டாக ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கிற மாதிரி இருக்கு, 10 வருஷம் வயசான மூஞ்சியே, அதாவது 24 வயசு மூஞ்சியே வந்து ரொம்ப கேவலமாக இருக்கு. இந்த இடத்துல இந்த வீடியோ பார்க்கும்போது ஒருவேளை சன்ஸ்கிரீன் ரொம்ப முக்கியம் போல அப்படின்னு நினைக்க தோணுது. இதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம அம்மா அப்பா தாத்தா இவங்களாம் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணல, அவங்களோட தோல்லாம் வந்து இந்த மாதிரி பிக்மெண்டேஷன்லாம் இல்லைன்னு எனக்கு தோணுது. எங்கள் அம்மாவுக்கு 40 ஏஜ் ஆகுது, அவங்க கிராமத்துலேருந்து வந்தவங்க, அவங்களுமே விவசாயம், கருது இருக்கிறது, விறகட்டுறது, இந்த விளக்கமர கூட்டுவோம்ல சீகு அதெல்லாம் அறுத்துருக்காங்க, வெயிலில் ரொம்ப நேரம் இருப்பாங்க, சிவகங்கை மாவட்டம். பட் எங்கள் அம்மாவோட ஸ்கின் வந்து பிரைட்டாக தான் இருக்குது, இந்த பிக்மெண்டேஷன்லாம் இல்லை. ஒருவேளை நம்ம நினைக்கலாம் அப்போ இருந்த காலகட்டங்கள் வேறு, அவங்க எடுத்த ஃபுட்ஸ் வேறு, இப்போ இருக்கிற காலகட்டங்கள் வேறு. ஒரு சிலர் வந்து சன்ஸ்கிரீன் ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க, எனக்கு இதை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஆனால் நிறையா இன்னும் அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க, சன்ஸ்கிரீன் ரொம்ப ஆபத்து, இயற்கையோடு வாழணும், நீங்கள் சன்ஸ்கிரீன் போடுறதுனால ஆக்சிபென்சோன் அபபென்சோன்ற மாதிரியானதெல்லாம் அவங்க பிளட்டுக்குள்ளே நம்ம ஸ்கின் போர்ஸ் வழியாக உள்ளே போய் நம்ம ஹார்மோன் டிஸ்ட்ரிபியூட் இந்த மாதிரி நிறையா இது. இப்போ ரீசெண்டாக எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்மோன் சம்மந்த பிரச்சனை அப்படின்றாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த தோல் இயற்கை என்ன கொடுக்குதோ அதை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சன்ஸ்கிரீன் போட்டு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சரி, ஓகே. இந்த வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டான சன்ஸ்கிரீன், எந்த ஹார்ம்ஃபுல்லும் இல்லாமல் பெரிய சன்ஸ்கிரீன், ஏதாச்சும் நல்ல சன்ஸ்கிரீன் இருக்கா அப்படின்னு நான் தேடி பார்த்தேன். அது என்ன சன்ஸ்கிரீன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள்.